ஆமை வடை சாப்பிட்ருக்கீங்களா? நான் ஆமை வடைக்கு சிறந்த மாவு அரைச்சி வச்சுருக்கேன். மாவு அரைச்சி உருட்டி வச்சுருக்கேன். இதை தட்டி நம்ம போட்டு எடுத்துக்கலாம். நான் எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துருக்கிறேன். நீங்களும் இந்த மாதிரி ஆமை வடை செஞ்சுருக்கீங்களா அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இது பேர் தான் ஆமை வடை. அதுக்கு நான் 1 கப்பு கடல மாவு பருப்பு ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். 1 கப் அளவுக்கு தான் போட்டிருக்கேன். இது மிக்ஸி ஜாரில் 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, ஒரு 7 8 பல் பூண்டு, 5 6 வரமிளகா போட்டிருக்கேன். நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க வரமிளகாயை. நான் உப்பு இப்போ போடலை. எல்லாம் அரைச்சி எடுத்துகிட்டு அதுக்கு லாஸ்ட்டில் நான் உப்பு போட்டுக்கிறேன். இந்த அளவுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் அரைச்சிட்டு இப்போ கடலைப்பருப்பை நம்ம இதில் போட்டுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைச்சிக்கோங்க. நிறையா போட்டிங்க அப்படின்னா அரைப்படாது, மேலே அப்படியே இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு 1 வாட்டிக்கு 2 வாட்டி கூட நீங்கள் போட்டு அரைச்சிக்கலாம். இது மேலே நமக்கு இந்த பருப்புகள் தெரியணுன்றதுனால முழு பருப்பு நான் கொஞ்சோண்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த அளவுக்கு நமக்கு ஒன்றும் பாதியமாக தான் நம்ம அரைக்கணும். ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாது. இப்போ நான் அரைச்சதை இதில் பவுலில் இது ஒரு தட்டில் நான் மாற்றிக்கிறேன். மீதி இருக்கிறதையும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நான் நல்லா அரைச்சிட்டு காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி நான் அரைச்சிட்டேன். ஒன்றும் பாதியமாக தான் இருக்கணும். ரொம்பவும் நைஸாக இருக்கக்கூடாது, ரொம்பவும் குறன்னு இருக்கக்கூடாது. அதை பார்த்துக்கோங்க. இப்போ தான் நான் உப்பு போடுறேன். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நான் சால்ட்டு போட்டுக்கிறேன். கொத்தமல்லி ஒரு கைப்பிடி அளவுக்கு போட்டுக்கிறேன். கருவேப்பிலை ஒரு 2 3 கொத்து நான் கட் பண்ணி போட்டிருக்கிறேன். இஞ்சி 1 இன்ச்சு அளவுக்கு இஞ்சி எடுத்து சின்ன பொடிசாக நான் கட் பண்ணி போட்டுக்கிறேன். அது நமக்கு சாப்பிடும்போது நல்லா இருக்கும். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியாக கட் பண்ணி அது கூட போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்துட்டு ஒரு சின்ன நமக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம். அப்போ எல்லாத்தையும் போட்டு நல்லா உப்பு வெங்காயம் எல்லாம் கலந்து வரணும். அந்த அளவுக்கு நம்ம நல்லா கலந்து விட்டு பிசைஞ்சு விட்டுக்கணும். இப்போ ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். ரொம்ப பெருசாக வேண்டாம், ரொம்பவும் சின்னதாகவும் பண்ணாதீங்க. அப்போ தான் நமக்கு வடை தட்டி போடுறதுக்கு நல்லா இருக்கும். நான் இருக்கிறது எல்லாத்தையும் நான் உருட்டிட்டு நான் காட்டுறேன். எல்லாத்தையுமே நம்ம உருண்டை பிடிச்சி வச்சிட்டோம் அப்படின்னாக்கா நம்ம டக்கு டக்குன்னு எடுத்து அமுக்கி நம்ம போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ ஒரு வானலில் எண்ணெய் வச்சுருக்கேன். எண்ணெய் காஞ்சிடுச்சு. இது நம்ம உள்ளங்கையும் வச்சு ஒரு ப்ரெஷ் பண்ணணும். ரொம்பவும் ப்ரெஸ் பண்ணிட்டா தட்டையாக போயிடும். அது தவளை வடை மாதிரி ஆகிடும். ஆமை வடைன்னா நடுவில் கொஞ்சம் உப்பலாக இருக்கணும். உப்பலாக இருந்தால் தான் அது ஆமை வடை அப்படின்றது பேர். நம்ம ஒரு 7 8 ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம். போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் கழித்து நீங்கள் திருப்பி விட்டுக்கோங்க. உடனே திருப்பாதீங்க, வடையெல்லாம் உடஞ்சிடும். அப்புறம் குளத்துல ஆமையை தேடுற மாதிரி ஆகிடும். அதுக்கோசரம் தான் சொல்கிறேன். ஒரு 2 நிமிஷம் போட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கரண்டி வச்சு நம்ம கலந்து விட்டுக்கலாம். இப்படி நல்லா கலந்துட்டு 2 பக்கமும் பொன்முறுவலாக வந்ததும் நம்ம இந்த வடைங்களை எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு நான் அடுத்த பேட்சை நான் போட்டுக்கிறேன். அடுத்த பேட்சை நம்ம போட்டு அதையும் நல்லா 2 நிமிஷம் கழித்து அதுக்கப்புறம் நீங்கள் திருப்பி விட்டுக்கோங்க. திருப்பி விட்டு எடுத்துக்கலாம். நான் 2வது பேட்சை நான் போட்டிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டன் அமுக்குங்க. நீங்களும் இந்த மாதிரி ஆமை வடை சுட்டுருக்கீங்களான்றதை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.